neue Wohnung, new house. Carla und Alex haben eine neue Wohnung. Holen Sie das Gespräch. Was kommt wohin? Was möchte Alex? Was möchte Carla? Ergänzen Sie die Tabelle und berichten Sie. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து புது வீட்டுக்கு வந்துட்டாங்க, வர போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன திங்ஸு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடக்குது. சரிங்களா? ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க, இது இங்கே வரணும் இது இங்கே வரணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. எதை பற்றி? டர் கம்ப்யூட்டர், டர் ஃபேன்சியர், டி லாம்பர், டஸ் ரெகால், டர் கூல் ஷ்ரங்க். ஸோ இது பற்றி. ஸோ கார்லா எந்த இடத்துல வைக்க சொல்லு, கம்ப்யூட்டர் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஆலெக்ஸ் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஆடியோ கேட்டு ஓகே. டர் கம்ப்யூட்டர் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்றாங்க இவங்க? கியூஷர். இவங்க அலெக்ஸ் எங்க வைக்கணும்னு சொல்றாங்க? ஆமா, ஆர் பை சிம்பல். சரி, வந்து கம்ப்யூட்டர், சாரி. அப்புறம் ஃபேன்ஸ் ஏர் இவங்க எங்க வைக்கணும்னு சொல்றாங்க? ஆமா. ஓகே. இவரு ஃபேன்ஸ் ஏர் எங்க வைக்கணும்னு சொல்றாரு? சரி இல்லையா? ஒன் ஜிம்மர். லிவிங் ரூம்ல நம்ம சோஃபா எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, ஸோ லிவிங் ரூம்ல வச்சுக்கலான்றாரு. அப்புறம் டி லாம்பா இவங்க எங்க வைக்க சொல்றாங்க? இது அலெக்ஸ் வந்து ஸ்லாப் சிம்மர்ல டி லாம்பா வேணும்னு கேக்குறாரு. இவங்க எங்க வைக்கணும்னு சொல்றாங்க? ஆர்பை சிம்மரா சொன்னாங்க? எனக்கே தெரியும். இவங்க வந்து ஓன் சிம்மர். ஆமா. ஸோ டி லாம்பா இன் ஓன் சிம்மர். அதுக்கப்புறம் ரெகால். ஸோ இவர் வந்து ரெகால் வந்து ஃப்ளூவர். ரெகால். இவங்க என்ன சொல்றாங்க? ஸோ இவங்க எங்க சொல்றாங்க?
R by symbol. Okay. கடைசியில வந்து Kühlschrank. இவங்க எங்க சொல்றாங்க Kühlschrank? So Kühlschrank வந்து ஃப்ளோர்ல வேணும்ன்றாங்க. ஓகே. இவர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க சொல்லியிருப்பாரு? கிச்சன். So இவர் எங்க ஆமா கியூஷல்ல வந்து கிச்சன்ல தானே வைப்பாங்க ஃப்ரிட்ஜ் அப்படின்றார். சரிங்களா? ஸோ wohin stellen wir den Stuhl? ஸோ ஸ்டூல் எந்த இடத்துல வைக்க போறோம் அப்படின்னா மூமெண்ட் இருக்கு. நான் ஒரு எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும். அக்குசாட்டிவ்ல என்ன வரும்? மாஸ்குலினுக்கு டேன்னு, நாய்ட்ரம்க்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி. ஞாபகம் இருக்கா? வெறும் மாஸ்குலின் மட்டும் நாமினேட்டிவ்ல மாஸ்குலினுக்கு டேர்ன்னு இருக்கும், அக்குசாட்டிவ்ல டேன்னு இருக்கும். ஸோ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும், மற்றது எல்லாமே அப்படிதான். ஸோ ஃப்ளூவர்ல வைக்க போறோம் அப்படின்னா இன் டேன் ஃப்ளூவர். டேர் ஃப்ளூவர் வந்து டேர்ன்னு இருக்கிறதுல டேனா மாறிடும். ஸோ இன் டென் ஃப்ளூவர். தஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் அதுவும் தஸ், டின்னு இருக்கிறதெல்லாம் டி தான், என்ன சேஞ்சஸ் இல்லை. இப்ப இன் தஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து இன்ஸ். ஷார்ட் ஃபார்ம் தெரியலன்னா இன் தஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே. Carla will then computer in the Küchenstellen. Carla wants to place the computer in the kitchen. Alex வந்து ஓன் சிம்மர்ல கம்ப்யூட்டர் வந்து எங்க வைக்க ஆர்பை சிம்மர்ல வைக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க? இது அப்படியே இது இந்த சென்டென்ஸ் அப்படியே அலெக்ஸ் வில் தென் கம்ப்யூட்டர் இன்ஸ் ஆர்பை சிம்மர். வெரி குட். இன் டி கியூ ஷேக்கு பதிலா இன்ஸ் ஆர்பை சிம்மர். தஸ் இல்லைங்களா? இன்ஸ் ஆர்பை சிம்மர். சரிங்களா? சார் நம்ம நெக்ஸ்ட் இது நம்ம சும்மா என்ன எங்க வைக்கலாம்? Ich stelle den Computer ins Wohnzimmer. Wohin stellen Sie das Sofa? சோஃபா எங்க வைப்பீங்க? அது நீங்க ஃபுல் சென்டென்ஸ் சொல்லுங்க. டேன் சோஃபா இல்ல, வெறும் டர்ன்னு இருக்கிறது மட்டும்தான் டேனா மாறும். Ich stelle das Sofa எங்க வைக்க போறீங்க? ins Wohnzimmer. ஓகே. ஓகே. அடுத்தது wohin. நான் இந்த கேள்வி இப்படி கேட்கணும். wohin stellen Sie das என்ன தப்பா வந்திருக்கு? Das Regal. So இது question. இதுதான் இப்படிதான் கேட்கணும். wohin stellen Sie das Regal? அதுக்கு என்ன சொல்வீங்க? எல்லாமே ஓன் சிம்மர்ல தான் வைப்பீங்களா? ஃப்ளோர், இண்டென் ஃப்ளோர். சரிங்களா? கிச்சன்ல வைக்க போற இந்த பாருங்க
ஸ்லாப் ஜிம்மர் 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 எல்லாம் வருது எல்லாமே இன்ஸ் தான் வரும். கிச்சன்ல வைக்க போறேன்னா இன் டி கியூ ஷே சொல்லணும். ஃப்ளூவர் ஹால்வேல வைக்க போறேன்னா இன் டேன் ஃப்ளூவர். அவ்வளவுதான். ஓஹின் stellen Sie das Bett? Very good. Wohin stellen Sie der Herd? ஹெல்ட்னா என்ன தெரியுமா? மறந்துட்டீங்களா? ஹெல்ட்னா ஸ்டவ். In die Küche. Wohin stellen Sie den Schreibtisch? Schreibtisch na writing table. There சொன்னீங்களா என்ன சொன்னீங்க? இஷ்டல்ல டேர் சொல்லக்கூடாது. Den, D-E-N. இஷ்டல்ல den Schreibtisch ins Arbeitszimmer. Very good. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? Okay. Next, lesen Sie die Einladung. Welche Informationen fehlen? இந்த இன்விடேஷன் இது இன்விடேஷன் லெட்டர். இதுல என்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது படிங்க. Shined. என்ன சொல்றாங்க? Weekend வருது. Weekend is coming. The sun is shining and our house is finished. எங்களோட வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. We are fair nam Samstag. We are celebrating on Saturday. Address கொடுத்திருக்காங்க. Hansestraße 11. I hope you have time. We are looking forward for you. Carla, Alex. So இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? Welche Informationen fehlen? இன்ஃபர்மேஷன் என்ன மிஸ் ஆகுது? டைம் இல்ல. Zeit. Zeit. அப்புறம் வேற என்ன மிஸ் ஆகுது? Noch keine Informationen fehlen. Welche Informationen ist das? ஓகே. இங்க வந்து Samstag மென்ஷன் பண்ணிருக்காங்க. Welchen Samstag? எந்த சாட்டர்டே? ஸோ இப்போ அந்த வந்து எந்த சாட்டர்டே டேட்டும் டைமும் சொல்லுவாங்க. டாட்டும் und Zeit. ஸோ நீங்க வந்து அது இங்க எழுதணும். சொல்லுங்க என்ன இன்ஃபர்மேஷன்? என்னைக்கு? என்ன டேட் டைம்?
டேட் சொல்லியிருக்காங்க. யூனிக் என்ன டேட்டு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த நம்பர் சொல்லியிருப்பாங்க. தெரியலையா? த்ரிட்டன் யூனி. த்ரிட்டன் என்ன நம்பர்? 13 இல்ல 3. எர்ஸ்டன், எர்ஸ்டன், ஸ்வைட்டன், ட்ரிட்டன், ஃபியர்டன். ட்ரைட்டன் கிடையாது, ட்ரிட்டன். ஸோ ட்ரிட்டன் யூனி 3rd ஜூன். ஆமா சொல்லுங்க. 19 hours. ஸோ ரிட்டன் யூரி நாயின் சேனுவர் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த லெட்டருக்கான ரிப்ளை எழுத போறீங்க. இந்த இன்விடேஷனுக்கான ரிப்ளை 2 ரிப்ளை எழுதணும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே எழுதணும். எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யார் அனுப்பியிருக்கா நம்மளுக்கு லெட்டரு? கார்லா, ஆலெக்ஸ் 2 பேர் அனுப்பியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ லீபே கார்லா, ஃபீமேல் லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் லீபே ஈல முடிஞ்சிடும். ஆமா, ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் லீபர். இது வந்து இங்கிலீஷ்ல டியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு டியருக்கு. ஸோ லீபர் கார்லா, லீபர் ஆலெக்ஸ். ஸோ கமா போட்டதுக்கு அப்புறமா எல்லாம் ஸ்மால்ல தான் வந்திருக்கு. எல் ஸ்மால், இங்க கமா போட்டதுக்கு அப்புறமா இங்க வியும் ஸ்மால். ஃபீலன் டங்க். ஃபீலன் டங்க்னா மெனி தேங்க்ஸ் ஃபார் டி ஐன்லாடும். ஃபீலன் டங்க் ஃபார் டி ஐன்லாடும். இல்லைன்னா டாங்க ஃபார் டி ஐன்லாடும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போடணும். ஓகேவா? உங்களால வர முடியும்ன்றதுக்கு இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எடுக்கணும். வர முடியும் சொல்றதுக்கு க்ளூகுன்ஷ் அப்படின்னா கிரீட்டிங்ஸ். இஷ் காமே ஜேர்கன். சரிங்களா? இல்லைன்னா க்ளூகுன்ஷ் இஷ் ஃப்ராயே மிஷ் ஆஃப் தி ஃபயர். இல்லைன்னா இஷ் ஃப்ராயே மிஷ் ஷோன் ஆஃப் ஜாம்ஸ்டாக் உன் காமே ஜேர்கன். இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் நீங்க எடுத்துக்கணும். நான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு. சரிங்களா? ஐ எம் ஹாப்பி டு கம் அப்படின்னு. ஓகேவா? ஏதோ ஒண்ணுதான் எடுக்கணும். ஏதோ ஒண்ணுதான் எடுக்கணும். அப்புறமா கேட்கணும் அவங்கள, கானிஷ் எட்வஸ் ஸ்மித் பிரிங்கன், நான் எதா கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா நான் இது கொண்டு வரப்பதான் ஓகேவான்னு கேட்கலாம். இஷ் பிரிங்க ஐனன் குக்கன் இல்ல ஐனன் ஜலாட் மீட் ஓகே அப்படின்னு கேட்கணும். ரெண்டுத்துல ஏதா ஒண்ணு. சரிங்களா? இங்க கூக்கன்னு ஜலாட் மட்டும்தான் கேட்கணுமா? இல்ல நீங்க இஷ்டம் எது வேணாலும் நீங்க சொல்லலாம். சாப்பிடவோ குடிக்கவோ ஏதோ எடுத்துட்டு போறோம், இல்லைன்னா ஏதோ கொண்டு வரட்டுமான்னு கேட்கலாம். இன்னொன்னு பாயிண்ட், என்னோட ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்டு, மேல் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட். ஆமா, அவங்க ஜாயின் பண்ணலாமா? என்னோட ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணலாமா? என்னோட கூட வரலாமா அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் கீழே முடிக்கும் போது ஃபீலே குரூஸா இல்லைன்னா லீபே குரூஸா போட்டு உங்க சைன் போட்டு அனுப்பணும். இதுவே உங்களால வர முடியாதுன்றதுக்கு இங்க இந்த சைட்ல ரைட் சைட்ல இருக்குது எழுதணும். அது கூட லீபே கார்ல லீபர் ஆலெஸ் டாங்கா இல்ல ஃபீலன் டாங்க் ஃபார் தி ஐன்லாடும் முடிச்சுட்டு இஷ் கேன் லைடர் நிக்ட் காமன் இதாச்சும் எடுத்துக்கணும். இல்லைன்னா es tut mir leid aber ich kann nicht kommen. I am sorry I cannot but I cannot come. Ich habe leider keine Zeit. Unfortunately I don't have time. சரிங்களா? இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு எழுதணும். ஆனா நீங்க ஏன் வரலன்றத ரீசன் கொடுக்கணும். அடுத்தது ich muss am Samstag arbeiten. வேலை இருக்குன்னா arbeiten சொல்லணும். இல்ல உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கு அன்னைக்குன்னா ich habe am Samstag eine Verabredung. appointment. இல்லைன்னா ich gehe am Samstag abend zum Arzt. டாக்டர் கிட்ட போறேன்னா zum Arzt.
இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு த லாங்குவேஜ் கிளாஸ். Ich gehe am Samstagabend zum Sprachkurs கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். Hoffentlich sehen wir uns bald. Hope we'll see you soon. சீக்கிரமா பார்க்கலாம். Feel Spaß, have fun. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Feel a Grüße இல்ல leave a Grüße. ஸோ 2 லெட்டரும் எனக்கு எழுதிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகேவா? குரூப்பில் அனுப்புங்க. அடுத்தது ஆலஸ் ஃபர்டிஷ். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த இதில். ஸோ டி ஐன்வாயின்ஸ் ஃபயர் ஹவுஸ் வார்மிங் செரிமனி பார்ட்டி நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்களா? காரில் என்ன சொன்னாங்க, பெட்ரூமில் தான் டிவி வேணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி நடந்துச்சு. கரெக்டா? ஸோ கூல் ஷ்ரங்க் வந்து ஃப்ளூவரில் வரணும்னு சொன்னாங்க, ஃப்ளூவரில் தான் வந்திருக்கு. ஸோ லேம்பு ஓன் ஜிம்மரில் இருக்கு. சரிங்களா? சோஃபா ஓன் ஜிம்மரில் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நான் இதை எடுத்து இங்கே வைக்க போறேன்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? இப்போ இது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். டாட்டிவ்ல என்ன வரும், மேஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு டெம், ஃபெமினினுக்கு டெர், ப்ளூரலுக்கு டென்னு, கடைசியில் என் ஆட் பண்ணும். ஸோ ஓ ஈஸ்ட் டி ஓ ஈஸ்ட் டர் கூல் ஷ்ரங்க். ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்கு? ஓ ஈஸ்ட் டர் கூல் ஷ்ரங்க் அப்படின்னா நீங்கள் ஓ ஈஸ்ட் இங்கே பாருங்க, ஓ ஸ்டேட்டு இல்லை ஓ ஈஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். வேர் இஸ் இல்லைன்னா வேர் இஸ் பிளேஸ்டு. ஸ்டேட்னா டு பிளேஸ், எந்த இடத்துல வச்சிருக்காங்க இல்லை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். ஓ ஈஸ்ட் டர் கூல் ஷ்ரங்க். டர் கூல் ஷ்ரங்க் ஸ்டேட் இன் ஃப்ளூவர். ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு இம் வருது. இம் இம் ஃப்ளூவர், இம் பேர்ட், இம் ஓன் ஜிம்மர், இம் ஆர்பைட் ஜிம்மர். புரியுதுங்களா? அதே மாதிரி கிச்சன் சொல்லும் போது இன் டேர் கியூஷே. ஓகே. அதுவே வந்து இந்த ஷெல்ஃப்ஸ் அப்படின்னா இன் ரெகாலன். ஸோ இந்த இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது அன்னுன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆன். இப்போ ஆன் த வால், பிக்சர் எல்லாம் எங்கே மாட்டி வைப்போம், ஆன் த வால் இல்லைங்களா, அதுக்கு அன்னு சொல்லணும். ஆன் த டேபிளுக்கு ஆஃப், ஓயூஎஃப். சரிங்களா? ஹிண்டர்னா பிஹைண்ட், இன்னுனா இன்சைடு, நேபர்னா நெக்ஸ்ட், ஊபர்னா அபவ், உண்டர்னா பிலோ, ஃபார்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஜ்விஷன்னா இன் பிட்வீன். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து எங்கே இருக்கு இந்த திங்ஸ் எல்லாம்? ஓ ஈஸ்ட் த சோஃபா, சோஃபா ஈஸ்ட் இன் ஓன் ஜிம்மர். ஸோ இப்போ வந்து டெபிஷ் எங்கே இருக்குன்னா, த டெபிஷ் இஸ், டெபிஷ்னா மேட் இல்லை கார்பெட். த டெபிஷ் இஸ் இன் ஓன் ஜிம்மரில் இருக்கு. உண்டர் டெம் சோஃபா, அண்டர் த சோஃபா. ஆமாம். அப்படின்னா ஸோ டாக் எங்கே இருக்கு? ஓ லீக்ட் டர் ஹுண்ட். ஓ லீக்ட், ஓ லீக்ட் டர் ஹுண்ட். டாக் எங்கே படுத்துட்டு இருக்கு? Der Hund liegt, is lying zwischen, between, zwischen dem Sofa und
dem Tisch table. புரிஞ்சுதா? இல்ல இன்னொன்னு ஆட் பண்ணனும்னா இங்க own zimmerல இருக்கு. im own zimmer. Der Hund liegt im own zimmer zwischen dem Sofa und dem Tisch. புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் எங்க இருக்கு? இப்போ ஃபேன்சேயர் எங்க இருக்கு? ஃபேன்சேயர் ஸ்டேட் இன் Schlafzimmer above the of them டிஷ்க்கு மேல டேபிளுக்கு மேல இந்த of them dish. சரிங்களா? ஓகே. Next. Hören Sie das Gespräch, wer sagt was? ஸோ இந்த கான்வர்சேஷன் கேட்டு யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கணும். கார்லாவா வென்னஸாவா? ஸோ கார்லா வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க, வென்னஸா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க பார்ட்டிக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஃபீமேல் வாய்ஸ்ன்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லலாம். என்னன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் சொல்லுவோம் இல்லைங்களா, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை. அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே. இப்போ கார்லா வந்து வீட்டில் இருக்கிறவங்க வெனிஸா வந்திருக்காங்க, விசிட் பண்றாங்க, அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னாங்க? Okay. That's one Zimmer is, yeah, super. So super இருக்குன்னு சொன்னது வென்னஸா.
Die Lampe ist doch toll, sie ist nicht langweilig. யார் சொல்லியிருக்கா? கார்லாவா? ஆக்சுவலி லேம்ப வந்து இங்க நல்லா இருக்கு, போரிங்கா இல்ல அப்படின்றாங்க. ஸோ யார் சொல்றா? வெனஸா. ஜீஷ். ஆமா. ஸோ வெனஸா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. Sie ist nicht langweilig, aber hässlich. போரிங்கா இல்ல, ஆனா அது வந்து அக்லியா இருக்கு. Das Bild über dem Fernseher sieht schon aus. Ich mag es nicht besonders. Die Terrasse ist wirklich super. Der Tisch hier ist nicht mehr schön. Carla. So table வந்து not nice அப்படின்றோம். The terrace is ganz toll. Ich finde die Wohnung echt gemütlich. Vanessa. So நல்லா இருக்குன்றாங்க வீடு. கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னம்மா? புரியல. ஆமா ஆமா. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ das ist ganz toll. Ich finde das echt super. Das finde ich wirklich schön. Das sieht total gut aus. ஸோ நல்லா இருக்குன்றதுக்கு நீங்க இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எது பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்கு? பாசிட்டிவ்க்கு எல்லாம் அந்த ஹாப்பி ஸ்மைலி போடணும், சேடுக்கு நெகட்டிவ்க்கு எல்லாம் சேட் ஸ்மைலி போடணும். ஓகேவா? ஸோ டி lampe ist doch toll, sie ist nicht langweilig. இது வந்து என்ன ஸ்மைல்? பாசிட்டிவா நெகட்டிவா? Sie ist nicht langweilig, aber hässlich. Negative. Das Bild über dem Fernseher sieht schön aus. Ich mag es nicht besonders. Die Terrasse ist wirklich super. Der Tisch hier ist nicht mehr schön. Die Terrasse ist ganz toll. Ich finde die Wohnung echt gemütlich. Okay. Lange Sie oder kurze Sie, welches Sie hören Sie, kreuzen Sie an. ஸோ இந்த வந்து gemütlich அந்த மாதிரி சொல்றது வந்து லாங்கா இருக்கா ஷார்ட்டா இருக்கா அதோட சவுண்டு. சரிங்களா? லாங்கா இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ண, ஷார்ட்டா இருந்துச்சுன்னா டாட் வைக்கணும். விஇஸ்டி ரெகால் இது ரூல் என்ன அப்படின்னா, இஹெச் இல்ல டபுள் இ இருந்துச்சுன்னா அது ஆல்வேஸ் இம்மர் லாங். ஆமா, இஹெச் இல்ல டபுள் இ இருந்துச்சுன்னா அது எப்பவுமே லாங்கா தான் இருக்கும் அந்த சவுண்டு. இ அலோனா இருந்துச்சுன்னா லாங் ஆர்டர் கோர்ஸ். சில டைம்ஸ் லாங்காவும் இருக்கும், சில டைம்ஸ் ஷார்ட்டாவும் இருக்கும், சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்றேன், நீங்க மார்க் பண்ணுங்க.
மார்க் பண்ணிட்டீங்களா? gemütlich மேர் வந்து லாங், ஹெல் ஷார்ட், சேர் லாங், டெப்பிஷ் ஷார்ட், ரெகால் ஷார்ட், இடே லாங், நேபன் நேபன் வந்து இது லாங், இது ஷார்ட், ஸ்டேட் லாங், ரேடன் ஸோ இது லாங் இது ஷார்ட் அந்த மாதிரி. ஜென்ட்ரூப் பெட். ஓகே, அடுத்தது holen Sie und sprechen Sie nach. ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணணும், அவங்க சொன்னதை நீங்க சத்தமா ரிப்பீட் பண்ணணும். Der Student wohnt in einem Apartment im Zentrum. Der Herd steht neben dem Regal. Der Sessel ist gemütlich. Er steht vor dem Fenster. Okay. அடுத்தது வந்து கலர்ஸ். ஸோ கலர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஃபார்பன். ஃபார்பன்னா கலர்ஸ். Sehen Sie die Möbel und Geräte. See the furniture and devices. Verbinden Sie mit den Farben. So connect them with the colors. So schwarz. Schwarzனா என்னது? Black. Brown. Grau. Grauனா grey. Rot. Red. Orange. Gelb. Blau. Blau. Grün. Lila. Weiß. Weißனா white. இப்போ the Cecil is rot. The armchair is red. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்வீங்க? சோஃபா வந்து எல்லோ கலர்ல இருக்குன்னா அது ஃபுல்லா சொல்லணும். Thus sofa is gelb. அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் இது காஃபி மெஷின் என்ன கலர்ல இருக்கு? Blau. Die Kaffeemaschine ist blau. Tisch. Tisch table என்ன கலர்ல இருக்கு? Der Tisch ist brown. So இது der Computer ist grau. அந்த full sentence சொல்லணும். Der Computer ist grau. Der Fernseher der Fernseher ist schwarz. Fernseherனா டிவி. Der Teppich ist grün. அப்புறம் der Stuhl ist die Lampe ist die Spülmaschine ist weiß. அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லணும். Wie heißen die Farben in Ihrer Sprache? So உங்க லாங்குவேஜ்ல கலர்ஸ் எப்படி சொல்வாங்க? சோ அதுக்கு என்ன சொல்லணும்னா grau heißt of English grey. Grau of heißt of அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லணும். ஓகே. Suchen die Fotos von Wohnungen oder Zimmern, was finden Sie schon? ஸோ உங்கள் வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் என்னென்ன திங்ஸ் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே.